ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் ஆரோக்கியமான கிராமத்து ஸ்டைலில் அரைக்கீரை கடையல். சூடான சாதத்துடன் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த கடையலை சேர்த்து சாப்பிடும்போது அப்படி ஒரு ருசியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரைக்கீரை ஒரு கட்டு இந்த ரெசிபிக்கு எடுத்திருக்கேன். இந்த முனியில் மட்டும் சின்ன சின்னதாக எடுத்துட்டு கீரையை க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த ரெசிபிக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, 10 பல் பூண்டு, காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி மண் சட்டியில் செஞ்சோம்னா தான் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால நான் மண் சட்டியில் செய்ய போகிறேன். க்ளீன் பண்ண கீரையை மண் சட்டியில் சேர்த்துட்டு இது கூட 10 பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் வாசனையும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அடுத்து இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக அரிசி கழுவின தண்ணி சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேணாம். கீரையிலேயே தண்ணி சேர்த்து விட்டு வேக ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. கீரை வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மேட்டில் இந்த சூடான மண் சட்டி எடுத்து வச்சு பருப்பு கடையிற மத்து இருந்தால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கடைய ஆரம்பிக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே சூப்பராக கடைஞ்சிடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு கடையில் ஆரம்பிங்க. பாருங்கள், சூப்பராக கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக தாளிப்பு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எம்மியாக இருக்குது. கடையும் போதே அவ்வளோ வாசனையாக இருந்தது. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கினேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைமில் கடுகு 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகா, முழு உளுந்தம்பருப்பாக சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் பொரியும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கடையலோடு சேர்க்கும் போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரியணும். படப்படன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பை எடுத்து அந்த அரைக்கீரை கடையலோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான சாதத்துடன் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இந்த கடையில் போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி சம்மர் டைமில் அடிக்கடி கீரை எடுத்துக்கிறேங்க. நித்திலம் சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. நித்திலம் சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இதே போல் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.